ஒரு சின்ன கிராமத்துல கமலம்மா அப்படிங்கிற ஏழை அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு ரவி. அவன் ரொம்ப சோம்பேறி. எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட காசு வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இதனால கமலம்மா எப்பவுமே அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பையனுக்காக காசை கேட்கணும்னு அக்கம் பக்கம் ஜனங்க கிட்ட கடன் கேட்க போனாங்க. லலிதம்மா, லலிதம்மா, ஒரு தடவை இப்படி வரீங்களா? என்ன கமலம்மா, என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்க மூஞ்சி வேற வாடி போயிருக்கு. என்ன விஷயம்? என் பையனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேம்மா. என் பையன் ஏதோ ஒரு வேலையா கொஞ்சம் பணத்தை கேட்டான். நீங்க எனக்கு கொஞ்சம் கடனா பணத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசமே நான் திருப்பி கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? ஐயோ கமலம்மா, இந்த மாசம் எனக்கு செலவு அதிகம், என்கிட்ட காசே இல்ல. தயவு செஞ்சு வேற யாருகிட்டயாவது கேக்குறீங்களா அப்படின்னு லலிதம்மா கதவு சாத்திட்டாங்க. பாவம் கமலம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து திரும்பி வந்தாங்க. கமலம்மா பணம் இல்லாம திரும்பி வந்தது பார்த்து கோமா இருந்த ரவி கமலம்மாவை பார்த்து இப்படி சொன்னான். என்ன ஆச்சுமா? எவ்வளவு நேரம்? பணம் கிடைச்சதா இல்லையா? என்னோட நண்பனுங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா ரவி, பணத்துக்காக நான் அக்கம் பக்கம் எல்லாமே கேட்டு பாத்துட்டேன்ப்பா. யாருமே பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்னப்பா பண்றது? அப்புறம் உன்னோட சனியம் புடிச்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ யாருகிட்டயாவது போய் கடன் கேட்டா யாராவது உனக்கு கொடுப்பாங்களா? வெறும் தரித்திரம் புடிச்ச வீடு. நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போய் வெளியே போய் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு கோவமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டான். பாவம் கமலம்மா அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. மறுபடி நாள் கமலம்மா 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு கடைக்கு வந்தாங்க. பொருளுங்களை வாங்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்து பொருளுங்களை கணக்கு போட்டு பார்த்தாங்க. ஐயோ, இதுல 10 ரூபாய் அதிகமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அந்த கடைக்காரரு ஏதோ அவசரத்திலயோ இல்ல மறந்து போயோ 10 ரூபாவை அதிகமா கொடுத்திருக்காங்க. நாளைக்கு காலையிலேயே அவங்க கடைக்கு போய் திருப்பி கொடுத்துடுறேன். இப்படி மறுநாள் காலையிலேயே அந்த சின்ன வியாபாரி கடையை திறந்து வச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தாரு. அப்போ அவ்வளோ தூரம் நடந்து வந்து சோர்வா இருக்கிற கமலம்மா தடு மாடிக்கிட்டே உள்ள வந்து, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, இந்தாங்க ஐயா உங்க 10 ரூபா, இத திருப்பி குடுக்கலான்னு தான் வந்தேன். என்னது 10 ரூபாவா? நேத்து ஏதாவது என் கடைக்கு வந்து பொருளுங்களை வாங்கிட்டு போனீங்களா? ஆமாங்க ஐயா, நேத்து சாயங்காலம் நீங்க கடை சாத்துற நேரம் பார்த்து நான் உங்க கடைக்கு வந்து பொருளுங்களை வாங்கிட்டு போனேன். நான் உங்களுக்கு 100 ரூபா நோட்டை கொடுத்தேன். ஆமா ஆமா, இப்பதான் யோசனை வந்துச்சு. நான் உங்களுக்கு 100 ரூபால 30 ரூபாவை திருப்பி கொடுத்திருக்கேனே. ஆமாங்க ஐயா, நீங்க 30 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு 40 ரூபாவா கொடுத்திருக்கீங்க. நான் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கணக்கு பார்த்தேன். அதுல 10 ரூபா அதிகமா வந்திருந்தது. அதனாலதான் ஐயா. என்னது 10 ரூபா அதிகமா வந்திருந்ததா? சரி, எதுக்கு இந்த 10 ரூபாவை திருப்பி கொண்டு வந்தீங்க? இந்த காசு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி தானே. உங்க காசு அவங்களுக்கு தான் சேர வேண்டியது. அந்த 10 ரூபா அதிகமா வந்தது பார்த்து உங்க காசு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்பத்துக்கே ரொம்ப நேரமா இருந்தது. அதனாலதாங்க ஐயா காலையில எந்திரிச்ச உடனே வந்தேன். அப்படியா? இத்தனைக்கும் நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? நான் பக்கத்து ஊர்ல இருந்து பக்கத்து வீதியில இருந்து வரேன். என்னது, பக்கத்து ஊர்ல இருந்து பக்கத்து வீதியில இருந்து வரீங்களா? அது இந்த இடத்துல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். எனக்கு 10 ரூபா காசு கொடுக்கறதுக்கு அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல. ஆமாங்க ஐயா, உங்க கடையில பொருளுங்க வாங்கினா எனக்கு 2 ரூபா அதிகமா லாபம் கிடைக்கும். அதனாலதான் அவ்வளோ தூரத்துல இருந்து உங்க கடைக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்னங்கம்மா நீங்க என் கடையில பொருளுங்களை வாங்கினா கேவலம் 2 ரூபா கிடைக்குதுன்னு அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க. நீங்க இந்த 10 ரூபாவை எதுக்கு கொண்டு வந்தீங்க? நீங்க கொண்டு வரலனாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இத பத்தி யோசிச்சியே இருக்க மாட்டேன். அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? யாரு பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதாங்க ஐயா என் மனசு ஒத்துக்கல. என் வீட்டுக்காரரு செத்து 4 வருஷமாச்சு. அவரு ரொம்ப நேர்மையானவரு. அவரு எப்பவுமே ஒரு வார்த்தைய சொல்லுவாரு, உண்மையா நேர்மையா இருக்கணும்னு. இஷ்டப்படாம நம்மளுக்கு 1 ரூபா காசு வந்தாலும் அதை நம்ம வச்சுக்க கூடாது, நம்ம திருப்பி கொடுத்துடணும், மத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி சொன்ன வார்த்தை சேட்டுவோட மனசுல
ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த பாட்டியோட நேர்மை சேட்டுவ ஆழமா யோசிக்கிற மாதிரி செஞ்சது. உடனே சேட்டு அவரோட கல்லா பெட்டில இருந்து 500 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு எப்பவுமே பொருளை வாங்குற பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாரு. அந்த கடை வியாபாரி கிட்ட வந்து 500 ரூபாய் காசை கொடுத்து, ஐயா இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபாய். என்ன சேட்டு, நீங்க எப்ப எனக்கு 500 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு? நீங்க பொருள் வாங்க வந்து 2-3 வாரம் ஆச்சு, இப்ப வந்து குடுக்குறீங்க. அப்ப கூட நீங்க எனக்கு குடுக்கறதுக்கு எந்த பாக்கியும் இருக்கலையே. ஆமா, இது எந்த 500 ரூபாய்? ஐயா, நான் இன்னைக்கு பொருளுங்களை வாங்க வந்தப்போ 500 ரூபாய் உங்களுக்கு குறைச்சு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த மாசத்தோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க உக்காரும் போதுதான் இந்த 500 ரூபாய் அதிகமா வந்துச்சு. அதனாலதான் இந்த காசு உங்களுக்கு சேர வேண்டிய காசு அப்படின்னு யோசிச்சு இந்த காசை கொண்டு வந்துட்டேன். ஐயோ சேட்டு, நம்ம ரொம்ப வருஷமா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னைக்குமே நம்மளுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வந்ததில்ல. இந்த காசை நீங்களே வச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது சேட்டு. இதுக்காக நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஐயோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு யோசிக்க கூடாது. அந்த கடவுளுக்கு தெரியும்ல, என் மனசு அநியாயமா காசு எடுத்துக்க விரும்பல. அதனாலதான் உங்க காசை திருப்பி கொடுத்திருக்கேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். என்னவோ சேட்டு, இன்னைக்கு நீங்க பேசுறது எனக்கு ஏதோ குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இனிமே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எதுவுமே பேலன்ஸ் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா கணக்கு போட்டு சொல்லுங்க, வந்து கொடுத்துட்டு போறேன். அந்த கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்குதான் நான் யாருகிட்டயும் மிச்சம் வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சேட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சேட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வியாபாரி கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கும் மனசுல ரொம்ப குத்துற மாதிரியே ஒரு வலி இருந்தது. சேட்டு சொன்ன மாதிரி யாருக்கும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மேல இருந்த அந்த கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு கல்லா பெட்டில இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில காசை எடுத்துக்கிட்டு ஒரு ஓடு வீடு, ரொம்ப பழைய வீடு, அந்த வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க, கூட ஒரு பையனும் இருந்தான். அந்த வீட்டுக்கு காசு எடுத்துட்டு போனாரு. அது யாரோட வீடுன்னு நினைக்கிறீங்க? அந்த கமலம்மாவோட வீடுதான். வீடு திறந்திருந்தது. வியாபாரி கமலம்மா வீட்டுக்குள்ள போய் அங்கே நின்னுக்கிட்டு இருந்த கமலம்மாவை பார்த்தாரு. அம்மா இந்தாங்கம்மா, இந்த காசு உங்களுக்கு சேர வேண்டியது. தயவு செஞ்சு இந்த காசை எடுத்துக்குங்க. என்னது இது, இவ்வளோ பணமா? எதுக்கு இந்த பணத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க? உங்களை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு வியாபாரி. நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை நான் வியாபாரத்துக்கு வாங்கியிருந்தேன். ஆனா அவரோட 5 லட்சம் மதிப்பு இருக்கிற வயலை வித்து எனக்கு பணத்தை கொடுத்தாரு. அப்படியா? உண்மையிலேயே என் புருஷன் எவ்வளோ நல்லவரு. எனக்கு காசு கொடுத்து கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டுக்காரு இறந்துட்டாரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு யோசிச்சாலும் அதிக ஆசைப்பட்டு நான் பணத்தை நானே வச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சு இந்த பணத்தை வாங்கிக்குங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. இப்ப எதுக்காக இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இந்த உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மேல இருந்து அந்த ஈஸ்வரன் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நான் மறந்துட்டேன். இப்ப என்னோட மனசு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நியாயமா வர 1 ரூபாவுக்கும் நம்ம கணக்கு சொல்லணும்னு. இந்த 2 லட்சம் ரூபாய் காசுக்கு 4 வருஷமா வட்டி முதலுமா சேர்த்து 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த பணத்துல நீங்களும் உங்க புள்ளையும் சந்தோஷமா இருங்க. இப்படி அந்த வியாபாரி கொண்டு வந்த காசை பாட்டி முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஒருத்தரோட 1 ரூபாய் காசா இருந்தாலும் நம்மளுக்கு அதிகமா வந்தா அதை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அந்த கடவுள் அதோட 2 மடங்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி செய்வாரு. ஏங்க, நம்ம தெருவுல இருக்கிற பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாங்க? நீங்க போய் பாட்டிய பாத்துட்டு வந்தீங்களா? இல்ல பார்வதி, நான் போல. ஏதாவது எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பாத்துட்டு வரலான்னு நினைச்சேன். சரிங்க, வீட்ல கொஞ்சம் பழங்க இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் போய் பாட்டிய பாத்துட்டு வரலாம். சரி சரி, வா பார்வதி, போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்வதி ஓபலேசும் பக்கத்து வீட்டு பாட்டிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனாங்க. பாட்டி, எப்படி இருக்கீங்க பாட்டி? பரவாயில்லையா? என்னவோமா, காடு வா வாங்குது, வீடு போங்குது. இந்த வயசுல உடம்புக்கு முடியாததான் போகும். என்னம்மா பண்ண சொல்ற? எல்லாத்தையும் அனுபவிச்சுதானே ஆகணும். பாட்டி, உடம்புக்கு முடியாததெல்லாம் யாருக்கு எப்ப வரும் என்ன வரும்னே தெரியாது. அந்த கடவுள் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ அதுதானே நடக்கும். பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்தாங்க புடிங்க பழங்களை. எதுக்காகமா இந்த பழங்களெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வாங்கிக்குங்க. இந்த ஊர்ல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் முதல் ஆளா போய் நீங்க தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆனா ஊரு ஜனங்க உங்களை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் எல்லாரையும் பாத்துக்கிறீங்க. ஐயோ பாட்டி, இது எல்லாமே நம்ம கையிலயா இருக்கு. என்ன பண்றது? எங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு அந்த கடவுளே எங்களை படிச்சிருக்கான். அதனாலதான் கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்தா மனசு கேட்காம நாங்க போய் உதவி செய்யறோம். இதுல என்ன பாட்டி இருக்கு? எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னா பார்வதி. இப்படி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, நாங்க கிளம்புறோம். மாட கட்டி போட்டுட்டு வந்திருக்கோம். மாடுக்கு புல் கொடுத்து பாலை கறக்கணும். நாங்க இன்னும் போயிட்டு வரோம். சரிம்மா, சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இப்படி பார்வதி ஓபலேசு கிளம்புனாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஓபலேசு பார்வதி ஊருக்குள்ள யாரு கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவங்க பழக்கம். இப்படி இருக்கும்போது இந்த ஊருக்குள்ள புதுசா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்தாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாளுக்கு இந்த ஊருக்குள்ள யாரையாவது ஏமாத்திக்கிட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஏமாந்தவங்க யாராவது இருந்தே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊர்லயும் ஏமாந்த தம்பதிங்க யாராவது இருப்பாங்கல்ல. சரி சரி, நீ சொல்றதும் சரிதான். ஊருக்குள்ள போய் யாராவது இருக்காங்களா பார்த்து ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஊருக்குள்ள போனாங்க. கொஞ்ச தூரத்துல மாடுக்கு புல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஓபலேசும் வாசப்படியில நின்னுகிட்டு இருக்கிற பார்வதிய பார்த்து அவங்க அங்க வந்தாங்க. பார்வதி ஓபலேச பார்த்து அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட போனாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். யாருங்க நீங்க? எங்க இருந்து வரீங்க? யாருன்னே தெரியலையா? பாத்தியா உமா, நம்ம யாருன்னே இவங்களுக்கு தெரியலையா? பாத்தியா? உண்மையிலே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. எங்க தாத்தாவோட தூரத்து சொந்தமா நீங்க? ஆமா ஆமா, தாத்தா வீரபத்ரையா இருக்கிறாங்களே, அவங்களோட அண்ணனோட பையனோட பையன். தூரத்து சொந்தக்காருங்க. ஓ, தாத்தாவோட அண்ணனோட பையனோட பையனா? ஆனா உங்களை பத்தி எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதாமா. உங்க பாட்டி இருக்காங்களே, இவருக்கும் பாட்டி தான். இந்த ஊர்ல சொந்தக்காரங்க இருக்காங்க, போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு எங்களை அனுப்பி வச்சாங்க. அதனாலதான் பாத்துட்டு பேசிட்டு 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க, என் பேரு உமா, என் புருஷன் பேரு சங்கர். பாட்டி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. வாங்க வாங்க, வெளியவே. இன்னும் எவ்வளவு நேரம்னு தான் வெளியே நின்று பேசுவீங்க? வாங்க வாங்க, உள்ள போய் உக்காரலாம். வாங்க வாங்க, உங்களை பத்தி தெரியாம இவ்வளவு நேரம் வெளியே நிக்க வச்சு பேசிட்டேன். வாங்க. இவ்வளவு நல்ல சொந்தக்காரர் இருக்கும்போது எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சு அப்படின்னு பார்வதி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயங்காலம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, பார்வதி உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. பார்வதியோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கும், கொடுத்து வச்சிருக்கணும் சாப்பிடுன்னு. பார்வதி, உன் கையால சமைச்சு கொடுக்குறியா? சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ சரி சரி, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாதாரண சமையல் செய்யறேன், நாளைக்கு ஏதாவது நல்ல சமையலா செஞ்சு கொடுக்குறேன். ஐயோ, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க நல்ல மனசுல கேட்டீங்க, நாங்களும் நல்ல விதமா தான் சொன்னோம். எங்க வீட்டுக்காரரு கறி தான் எப்பவுமே சாப்பிடுவாரு. அதனால நாளைக்கு எங்க வீட்டுக்காரருக்கு நாட்டிக்கோழி குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். பார்வதி, நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல விதமா சமைச்சு போடு. சரிங்க, நீங்க சொல்லணுமா? அவங்களுக்கு நல்ல விதமா நான் சமைச்சு போடுறேன். இப்படி சங்கர் உமா அவங்களுக்கு பிடிச்சத செய்ய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே அந்த ஊர்ல மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற பார்வதி ஓபலேசும் வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்ததுனால அவங்க செய்யற சேவைய நிறுத்திட்டாங்க. அத பத்தி அவங்க மறந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது, அம்மா நானும் கேட்க மறந்துட்டேன், உங்க ஊர் எது? ஆமா, என்ன வேலை செய்றீங்க? எவ்வளவு நாள் வேலைக்கு லீவ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டான் ஓபலேசு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு என்ன பேசணும்னே தெரியல. அது நாங்க சொன்ன மாதிரி இன்னைக்கே இங்க இருந்து கிளம்பலான்னு நினைச்சோம். ஆனா வெளியில பாத்தீங்களா, குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த குளிர்ல போனா அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியாம போயிடும். அதனால நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புறோம். ஆமா ஆமா, நாங்க இன்னைக்கே கிளம்பி இருந்தோம்னா நைட்ல குளிர் அதிகமா ஆயிருக்கும். குளிர்ல போனா இவருக்கும் உடம்புக்கு ஒத்துக்காது, ஜுரம் வந்துரும். ஆமா ஆமா, குளிர் அதிகமா இருந்தா போறதுக்கே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு சூடா படுக்க போட்டு குடுக்கற, நல்லா படுத்து தூங்குங்க. அக்கா, நேத்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சீங்க இவருக்கு. அக்கா, எங்களுக்கு ஆட்டுக்கறி தலைகறி சாப்பிடணும்னு இருக்கு, சமைச்சு குடுக்குறீங்களா? கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க, தப்பா நினைக்காதீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச தலைகறிய நான் சமைச்சு கொடுக்கறேன். இப்படி அன்னைக்கு சாயங்காலமே தலைகறிய சமைச்சு கொடுத்தா. மறுநாள் காலையில, நான் சங்கரு இன்னைக்கு கிளம்புறீங்களா? ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க.
ஆமாங்க அண்ணன், முக்கியமான வேலை இருக்கு. ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா. செவ்வாய்க்கிழமை பிறந்த வீட்டுல இருந்து பொண்ணு வெளியே போக கூடாதான். இன்னைக்கு எப்படி கிளம்புறதுன்னே தெரியலங்க அண்ணன். ஆமா ஆமா, எங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைகள்லாம் அதிகம். யாரு என்னதான் சொன்னாலும் சாஸ்திரத்தை நாங்க கைவிட முடியாதுல்ல. நாளைக்கு புதன்கிழமையில, நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்புறோம். ஆமா ஆமா, செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு வந்த பொண்ணை எந்த காரணத்து கொண்டும் அனுப்பக்கூடாது. எங்க அம்மா கூட அப்படிதான். செவ்வாய்க்கிழமை நான் வீட்டுக்கு போனேன்னா என்ன அனுப்பவே மாட்டாங்க. இங்க பாருமா தங்கச்சி, உனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னல, அத நாளன்னைக்கு பாத்துக்க. நீங்க நாளைக்கு கிளம்புங்க. தங்கச்சி, இன்னைக்கு எங்களுக்கு வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கப்புறம் உன்னோட சமையல எப்ப சாப்பிட போறோமோ என்னவோ. ஐயோ அண்ணன், நான் இருக்கும்போது எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுக்கறேன்னு வாழைத்தோப்புக்கு போய் வாழைப்பழத்தை கொண்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுத்தான். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாங்க. அக்கா, என்னக்கா இவ்ளோ நல்லா சமைச்சிருக்கீங்க, உங்களோட கை ருசி அமிர்தம். இந்த மாதிரி ஒரு சமையல எங்க வாழ்க்கையில நாங்க சாப்பிட்டதே இல்ல. ஆமாங்கண்ணி, எனக்கு கூட உங்க கை ருசி சாப்பிடும்போது அம்மா ஞாபகம் வருது. சரி சரி, நாளைக்கு காலையிலேயே நாங்க கிளம்பணும்ல, போய் படுத்து தூங்குறோம். வா போய் படுத்து தூங்கலாம். அப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் படுத்து தூங்கும் போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மட்டும் எந்திரிச்சு உக்காந்தாங்க. உமா, நீ சொன்னது என்னவோ உண்மைதான். இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொம்ப அப்பாவி. நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்மள நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா படுக்க போட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குதாங்க நானும் சொன்னேன். ஆனா நம்ம இங்க வந்தது இவங்க கிட்ட ஏதாவது சொல்லி இவங்களை ஏமாத்தணும் அப்படின்னு தானே. ஆனா இன்னைக்கு நம்ம வந்த வேலை முடியலையே, ஏதாவது செஞ்சு ஆகணும். ஆமா ஆமா, நானும் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஏதாவது சொல்லி இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை பறிச்சே ஆகணும். அப்படி காலையில என்னங்க பண்ணுவீங்க? இப்படி உமா கேட்டாலும் சங்கர் எதுவுமே பதில் சொல்லாம போய் படுத்து தூங்குனா. மறுநாள் காலையில, நான் சங்கரும் காலையில சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பல? ஆமாங்கண்ண, நாங்க கிளம்பணும். ஆனா நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு போறதுக்கு கையில காசு இல்ல. நாங்க வரும்போதே கொஞ்சம் காசை எடுத்துட்டு வந்தோம். ஆனா அது ஏதோ ஒரு விதமா செலவாயிடுச்சு. இப்போ ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு யோசிக்கிறோம். ஐயோ சங்கர், எப்படியோ நீங்க எங்க சொந்தக்காரங்க தானே, உங்களுக்கு குடுக்கறதுல பிரச்சனை இல்ல. எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க அண்ணன். ஒரு 5000 ரூபாய் வேணுங்க அண்ணன். போய் 2 நாள்லயே அனுப்பி வச்சிடுறோம். ஓஹோ, அவ்வளவுதானே, என் கையில இருக்கு, எடுத்துட்டு வரேன் இருங்க. அதுக்குள்ள பார்வதி மனசுல இவங்கள பத்தி ஏதோ யோசனை உண்டாச்சு. இவங்க பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி தெரியுது, ஆனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு. ஓபலேசும் வீட்டுக்குள்ள போய் காசு எடுத்துட்டு வந்து, இந்தாங்க வச்சுக்குங்க, 2 நாள்ல குடுக்கறேன்னு சொல்றீங்க. அண்ணே, ரொம்ப நன்றிங்க அண்ணே. உங்களுக்கு இந்த உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல. நாங்க கிளம்புறோன்னு. நாங்க போயிட்டு வரோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எங்களை பாத்துக்கினத நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். இப்படி உமா ஓபலேசு அவங்க நினைச்சது நடந்துச்சு அப்படின்னு சந்தோஷமா காசை வாங்கிக்கிட்டு கிளம்பி போனாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஆனாலும் சங்கர் உமா திரும்பி வரவே இல்ல. அப்போ ஓபலேசும் பார்வதியும் அப்பதான் ஓபலேசு பார்வதிக்கு நாங்க உண்மையிலேயே ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற தெளிவு வந்தது. எங்க பாத்தீங்களா, இவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு நம்மள பொய் சொல்லி ஏமாத்தி நம்ம கிட்ட எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்போ காசையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்வதி, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்ம நல்ல குணத்தை அவங்க கெட்டதுக்கு உபயோகப்படுத்துறாங்கங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கெட்டதுதான் நடக்கும். சரி பரவாயில்ல விடு. நம்மள இன்னொருத்தர் ஏமாத்துனாங்கன்னு நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தை எந்த காரணத்து கொண்டும் விடக்கூடாது. பணம் போச்சுன்னா சம்பாதிக்கலாம், ஆனா நம்பிக்கை போச்சுன்னா அதை சம்பாதிக்க முடியாது. நீங்க சொல்றது உண்மைதாங்க. அவங்க நம்மள ஏமாத்தும் போது அந்த சுப்பம்மா சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, சுப்பம்மா பாட்டி என்ன சொன்னாங்க? யாரு உங்களை பார்த்தாலும் பாக்கலனாலும் நீங்க மட்டும் உதவின்னு கேட்டு வரவங்கள பாக்குறீங்கன்னு சொன்னாங்க. நம்மளோட நிம்மதிக்காக தான் இந்த மாதிரி உதவி பண்றோம். யாருகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்து இல்லல. அவங்க நம்மளோட உண்மையான சொந்தக்காரங்களா இருந்திருந்தா நம்மள ஏமாத்தணும்னு அவங்க மனசுக்குள்ள எண்ணமே வந்திருக்காது. சொந்தக்காரங்களா இருந்திருந்தா தூரமா தான் இருந்திருப்பாங்க. இப்படி ஓபலேசு உமா ஏமாந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தை மட்டும் அவங்க கைவிடல. ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா உண்மையா பொய்யான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.